நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். உலகத்தானுக்கு சோறு வரும், பலவீனம் வரும், வியாதி வரும், நோய் வரும், துக்கம் வரும், அவமானம் வரும், பிரிவினை வரும், பொல்லாப்பு வரும், வாதை வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை நிலைக்க செய்வார். அவருடைய கொம்பை கர்த்தர் உயர செய்வார். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்கள் காண்பார்கள். அவன் வெட்கப்பட்டு போவான், ஆனா கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்வார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. இந்த நாளிலே கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையும் எல்லா சமயங்களிலே, அது எவ்வளமான சூழ்நிலைகள், எவ்வளமான நேரங்கள், எவ்வளமான காலங்கள், எவ்வளமான இக்கட்டுக்கள், எவ்வளமான பிரச்சனைகள், எவ்வளமான போராட்டங்கள், எந்த எவ்வளமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் நினைச்ச நேரத்தில் ஆண்டவர் வர வேண்டும், நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் வேண்டாம் என்கிற அவ்வளமான குணங்கள், பழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு எப்பொழுதும் எனக்கு ஆண்டவர் தேவை. சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்பொழுதும் எனக்கு தேவன் தேவை. I need God always in my life. It is not when I need. It is not when it is necessary. It is not when I am in a problem. It is not when I am sick or I have certain things that I am going through. I need God. No. அந்த நேரம் அந்த சமயத்திலே அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எப்பொழுதும் அவர் என் பக்கமாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தரை நான் என்னுடைய வலது பார்சத்திலே வைத்திருக்கிறேன், ஆகையினால தான் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான சம்பவம், எலியாவின் காலங்களிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன என்று சொன்னால், பஞ்ச காலம் வந்து விடுகிறது. என்ன காலம் வருகிறது? பஞ்ச காலம். சொல்லுங்க ஹல்லேலூயா. Famine, இங்கிலீஷ்ல there was a time of famine during the time of Elijah. There was a time of famine. Famine என்று சொன்னால் பஞ்சம். பஞ்சம் என்று சொன்னால் எதுவும் இல்லை, எல்லாமே காஞ்சி போனது, எல்லாமே வற்றி போனது, எல்லாமே இல்லாமல் போனது, எல்லாம் பற்றாக்குறையாய் போனது, இருந்ததும் இல்லாமல் போனது. நல்ல கவனிக்க வேண்டும். பஞ்ச காலம் எலியாவின் நாட்களிலே புறப்பட்டு வந்தது. எலியாவின் நாட்கள் நல்ல கவனிக்க வேண்டியது என்னுடைய பிள்ளைகளே. 1 ராஜாக்கள் எழுதின புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நாம் கடந்து வரும் பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வசனம் தான் ஒரு மனுஷனை விடுதலாக்கும். 10 வாட்டி நான் தலைமையில கையை வச்சா பேய் பீரும், நோய் பீரும் நினைக்காதீங்க. அது தப்பு. அது தப்பான ஒரு போதனை. யாராவது அது போதிச்சிருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லை, பாஸ்டர் கிறிஸ்டோபர் எங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுக்கிறாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வசனம் தான் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? குணமாக்கும், விடுதலையாக்கும், நன்மை செய்யும், அற்புதங்களை செய்யும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இப்பொழுது தேவனாய் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இந்த எலியா என்கிற காலங்கள், அந்த காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது. பஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டும். இப்பொழுது எலியா என்ன செய்கிறான்? இந்த ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருந்தான். அவருடைய மனைவி எசபெல் ஒருத்தி இருந்தார். இந்த ஆகாபுக்கு ஒரு மனைவி எசபெல். இந்த ஆகாப் கொஞ்சம் நல்லவனா இருந்தாலும் எசபெல் என்ன செய்கிறாள்? இவனை போட்டு கெடுக்கிறாள். என்ன கெடுக்கிறானா? தீர்க்கதரிசிகளை கொல்லணும். யாரை கொல்லணும்? யாரை கொல்லணும்? யாரை கொல்லணும்? தீர்க்கதரிசிகள். அப்பொழுது நல்லா கவனிக்க வேண்டிய, யார் தீர்க்கதரிசிகள்? தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தையை உள்ளபடி இருக்கிறபடி அப்படியே பேசுகிறவர்கள் தான் இந்த தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகளை யார் கொள்ள வேண்டும்? எசபெல் கொள்ள வேண்டும். அவர்களை சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். யாரை கொல்ல நினைச்சாலும் தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் தேவனுடைய திருச்சபையையும் தேவனுடைய பரிசுத்தவான்களையும் தேவனுடைய பரிசுத்த வாட்டிகளையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை இடிப்பது, கொள்ளுகிறது, அழிக்கிறது யாருக்காவது பிளான் இருந்தால் அதை விட்டுடு. ஏன்னா அது நடக்காது. ஏன்னா அவர் உயிரை கொடுத்து பணிய வச்சு சபையை மீட்டு எடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க ஆமென். கரணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. யார் உயிரை கொடுத்தது? இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்து சபையை மீட்டு எடுத்திருக்கிறார். இதுல மனுஷன் என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? What can man do? Because Jesus himself, he gave his life, he shed his blood, that he wants to redeem his church. He wants to redeem his church. அவருடைய சபையை மீட்டெடுப்பதற்கு அவர் தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தார். ரத்தம் பெருசா இல்லை என்ன வேற என்ன பெருசு? ஒரு மனுஷனுடைய ரத்தம், அது தேவனுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்து. நல்ல கவனிக்க வேண்டும். இந்த எசபெலுடைய நோக்கம் என்னன்னா, இப்படியாவது நல்ல இவன் பயங்கரமான ஒரு போராட்டம் போகிறது. அப்பொழுது இவனுக்கும் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த ஆகாப் ராஜா எசபெல் வச்சிருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரே பிரச்சனை, போராட்டம். எலியா பார்த்து சொல்லிட்டான், பாரு இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவை கொண்டு வர போகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. I am going to bring an end for this problem. Come on, say amen. அப்பொழுது நல்லா கவனிக்க வேண்டாம். அவன் சொல்லிட்டான், நான் ஒரு தீர்மானம் பண்ணிடுறேன். என்ன இது? ஏன் உங்க பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் தீர்க்கதரிசிகளை கொல்றீங்க, வந்து தீர்க்கதரிசிகளை பயப்படுத்துறீங்க, தேவனுடைய பிள்ளைகளை வந்து பயப்படுத்துறீங்க. நல்லா வாங்கடா கார்மேல் பர்வதத்திற்கு. சொல்லுங்க ஆமென். ஆகாப்ட சொல்லிட்டான், வழியில போக சொல்லிட்டான், உன் ஆளை அனுப்பு கார்மேல் பர்வதம். இப்ப நான் கார்மேல் பர்வதத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன். I am going to the Mount Carmel. I want you to send உன்னுடைய பால் prophets எல்லாம் நீ அனுப்புடா. சொல்லுங்க ஆமென். நீயா நானான்னு பார்க்கலாம். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு பார்த்து சவால் விட வேண்டியது என்ன தெரியுமா? இந்த உலகமா நானா? சொல்லுங்க ஹல்லேலூயா. பிசாசுக்கு பார்த்து சவால் விட வேண்டியது என்ன தெரியுமா? பிசாசா நானா? கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு சபையா இல்லை என் வீட்டு காரியமா? ஆராதனை நேரத்தில் எனக்கு சபையா இல்லை என் சொந்த காரியமா? ஒருவேளை சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க கனப்படுத்தி பாருங்க கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு முக்கியம் என்று. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டாம். அவன் சொல்லிட்டான், எல்லாரையும் கொண்டு வா கார்மேல் பர்வதத்திற்கு. அவன் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கார்மேல் பர்வதத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். அவன் நினைச்சான், இப்பொழுது பெரிய தீர்க்கதரிசன கூட்டம், தீர்க்கதரிசியின் கூட்டங்கள் எல்லாம் எலியா கூட அப்படியே கூட்டமா வருவானுங்க. யாரும் கூட்டமா? சொல்லுங்க ஹல்லேலூயா. எலியா போகிறான், 450 பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பலிபீடம் கட்டி விட்டார்கள். அவர்கள் கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் சொல்லுங்க ஆமென். கூப்பிட ஆரம்பித்தார்கள். கூப்பிடுகிறார்கள், 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 கூப்பிடுகிறார்கள். ஆனால் மதியானம் வரைக்கும் எந்த கடவுளும் அங்கே வந்து அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். எந்த கடவுளும் செவி சாய். நல்லா கவனிக்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டால் உடனே கர்த்தர் செவி சாய்ப்பார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு நிறைய முறை ஆண்டவர் அப்படி செவி சாய்ச்சி இருக்கிறார். நான் மினிஸ்ட்ரியில் ஸ்ட்ரகிள் பண்றது. ஐ டோன்ட் ஸ்ட்ரகிள் இன் மினிஸ்ட்ரி. எனக்கு யாராவது பாஸ்டர்ஸோ யாராவது ஊழியக்காரர்கள் விசுவாசி வந்து கேட்டால், நீங்கள் உங்களுக்கு ஊழியத்தில் ரொம்ப கஷ்டமா? எனக்கு எங்கேயா கஷ்டம்? நான் தான் நல்லா இருக்கேன் வாழ்க்கையில். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா உடுத்துறேன், நல்லா போகிறேன், நல்லா வரேன், நல்லா இருக்கிறேன். கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். கர்த்தரை சொல்லுங்க ஆமென். எனக்கு எந்த குறையும் கிடையாது. உள்ள சொல்லுங்க ஆமென். அதுக்கு பெருமையாக சொல்லலை, ஆனால் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறேன். கர்த்தரை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கர்த்தரை நல்லா வைத்திருக்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் நல்லா வைப்பார். கர்த்தரை நம்பி வாழுகிற குடும்பங்களை கர்த்தர் நல்லா வைப்பார். அவ்வளவு சொல்லுங்க ஆமென். கர்த்தரை நம்பி வாழுகிற வாலிபர்களை கர்த்தர் நஞ்சாய் வைப்பார். ஆனா பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். அதனால்தான் இங்கே எல்ஷடாய்க்கு வருகிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், இங்க சபைக்கு வந்தா கேர்ஃபுல்லா இரு. அப்பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். இவன் மேலே போய் எல்லாவற்றையும் அவர்கள் மதியானம் வரைக்கும் கூப்பிடுகிறார்கள். அவன் பின்பதாக வந்து சொன்னான், எல்லாம் முடிந்ததா என்று சொல்லி கேட்டான். சொல்லுங்க ஆமென். முடிந்தது என்று சொல்லி டயர்டானார்கள். அவர்கள் டயர்டானார்கள். இந்த மனுஷன் இன்னும் நல்ல லைஃபா நின்று கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, உலகத்தான் சோர்ந்து போவான், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உறுதியா நிற்பார்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென்.
சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு சோறு வரும், பலவீனம் வரும், வியாதி வரும், நோய் வரும், துக்கம் வரும், அவமானம் வரும், பிரிவினை வரும், பொல்லாப்பு வரும், வாதை வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை நிலைக்க செய்வார். அவருடைய கொம்பை கர்த்தர் உயர செய்வார். கள்ளவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். கள்ளவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்கள் காண்பார்கள். கள்ளத்தடி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவன் வெட்கப்பட்டு போவான், ஆனா கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்வார். சொல்லுங்க ஆமென். உங்களையே யோசித்து பாருங்க, எவ்வளவு முறை நீங்க பலவீனமா போய் இருக்கிறீங்க, எவ்வளவு முறை பற்றாக்குறை வந்திருக்கிறது, எவ்வளவு முறை பிரச்சனை வந்திருக்கிறது, எவ்வளவு முறை எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சீங்க. ஆனா கர்த்தர் சொன்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறேன், திரும்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். கரலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்களோ இவர்கள் மடிந்து போவார்கள் என்று சொல்லி நினைச்சார்கள், ஆனா கர்த்தர் எங்களையும் மீண்டும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்களை மீண்டும் ஜீவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க கால்களை கர்த்தர் பலனாக்கி கொண்டிருக்கிறார். எங்க கரடுகளை கர்த்தர் பலனாக்கி கொண்டிருக்கிறார். எங்கள் நரம்புகளை கர்த்தர் பலனாக்கி கொண்டிருக்கிறார். எங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் எங்கள் நம்பிக்கை எங்கள் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். அவெல்லாம் டயர்ட் ஆயிட்டான், ஆனா இவன் நின்னுங்கிறாரு. நம்பால் நிக்கிறாரு, அவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டானுங்க. நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. முடிஞ்சது. முன்னால வந்தான், நின்னா ஆபிரகாமின் தேவன். அதெல்லாம் சரி பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க ஆமென். ஃபர்ஸ்ட் எதை சரி பண்ணா? என்ன சரி பண்ணா? பலிபீடத்தை சரி பண்ணா. கரலவதி சொல்லுங்க ஆமென். ஒரு சிலர் பாருங்களேன், பலிபீடத்தை சரி பண்ணாம அற்புதத்தை எதிர்பார்ப்பாங்க. நடக்காதியா ஐயா, நடக்காது. உன் பலிபீடத்தை நீ சரி பண்ண. You need to redo your altar. You need to prepare your altar. You need to rebuild the altar again. நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க சாட்சி சொல்லணும். பாஸ்டர் நான் வீட்ல இருந்து ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், அந்த மூணாவது வீட்டில் இந்த அந்த குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு வியாதி, அவங்க நல்லா ஆயிட்டாங்க பாஸ்டர். சொல்லுங்க ஆமென். அந்த நாலாவது வீட்டில் பின்னாடி ஒரு வீட்டில் இருந்தாங்க பாஸ்டர், கால் ஒடிஞ்சு கிடந்தது. அவங்களுக்காக நான் இங்கிருந்து ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், அவங்க அங்க சுகமாய் நடந்து வந்தாங்க பாஸ்டர். அதுதான் சாட்சி, அதுதான் என் சாட்சி. சொல்லுங்க ஆமென். லெட் மீ டெல் யூ. அவன் பார்த்தான், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான், பலிபீடத்தை சரி பண்ணிட்டான், தண்ணி எடுத்து ஊத்துறான், 3 முறை தண்ணி எடுத்து ஊத்துறான், ஃபுல்லா ஊத்துறான், எல்லாமே தண்ணி நனைஞ்சு பண்ணு. பார்க்கறானுங்க, பலிபீடத்தில் எவ்வளவு தண்ணி ஊத்துவானடா, என்னடா பைத்தியக்காரடா இல்லையா? உனக்கு தெரியாதடா என் ஆண்டவனை குறித்து. தண்ணியையும் நக்கி போடும் தேவனுடைய ஆவியானவர், மண்ணையும் நக்கி போடும் என் தேவனுடைய ஆவியானவர், கல்களையும் நக்கி போடும். இந்த பலிபீடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அது நக்கி போடும். அது எல்லாவற்றையும் அது என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் தைரியமாய் சொன்னான். அப்படியே நடந்தது. கர்லவதி சொல்லுங்க ஆமென். இப்ப நல்லா கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் மகிமையாய் வானத்திலிருந்து அக்கினியாய் இறங்கினார். சொல்லுங்க ஆமென். இப்போ இதெல்லாம் எங்க இருக்கிறது? எல்லாமே இந்த 1 ராஜாக்கள் தான் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். இப்பொழுது இறங்கின உடனே ஆகாபுக்கு விஷயம் போயிருச்சு. யாருக்கு போயிருச்சு? ஆகாபுக்கு விஷயம் போயிருச்சு. என்ன போயிருச்சு? எலியா ஒருத்தன் நின்று என்ன பண்ணிட்டான்? அவன் வானத்திலிருந்து அக்கினி வர செய்ய பண்ணிட்டான். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள சொல்லுங்க ஆமென். இப்போ எசபெல்ட்ட போய் சொல்லிட்டான் ஆகாபு. என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு கார்மேலில என்ன நடந்தது? எல்லாம் இதோ அந்த தடியனுங்க யாரு 450 பாகால் தீர்க்கதரிசிகளை சொல்றோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு நின்னானுங்க. ஆனா எதுவும் நடக்கல. சொல்லுங்க ஆமென். கதையா சொல்றான். ராத்தெல்லாம் தூங்காம அவ எசபெலும் தூங்காமான்ங்கிறா. என்ன நடந்தது? ஏன் அப்படி ஆனது? வேற இன்னொரு 400 பேர்ல 4000 பேர் அனுப்பு கர்த்தருக்கு முன்பதாக. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவருக்கு முன்பதாய் ஒரு மனுஷன், சொல்லுங்க ஹல்லேலூயா, 1000 மனிதர்களை போல. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு தாடை எலும்பு போதும் பிலிஸ்தியர்களை கொன்று போடுவதற்கு. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அப்ப எசபெலுக்கு தூக்கம் வரல. சொல்லுங்க ஆமென். இப்ப எசபெல் என்ன பண்ணிட்டானா, எலியாவை என்ன செய்யணும்? கொல்லணும். சொல்லுங்க ஆமென். யாரை மெயினா கொல்லணும்? எலியாவை கொல்லணும். நீ எலியாவை கொன்னுரு, எல்லாம் சரியாயிரும். அவ கொடுக்கிற ஐடியா நல்ல கவனிக்க வேண்டும். எலியாவுக்கு இது தெரிந்து விட்டது. உள்ள சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன்பதாய் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு விபத்து வருதுன்னா உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். ஒரு வியாதி வருதுன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? காண்பிப்பார். கர்ணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா. அப்ப என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம்
ஜாக்கிரதையா இருக்கணும். கரங்களை ஊத்தி சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த நோய் வரக்கூடாதுன்னு கட்டிச்சோம்னு ஒரே நாள் அந்த பலவீனம் உன்னை விட்டு போயிடும். அடுத்த நாள் நீ வேலைக்கு போயிடுவ. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, அடுத்த நாள் நீ வேலைக்கு போயிடுவ. அடுத்த நாள் வேலையை நீ செய்ய ஆரம்பிப்ப. கல்லவதி சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். எலியாவுக்கு தெரிந்து விட்டது, எலியா எஸ்கேப் ஆகிவிட்டான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ எலியா ஓடி போய் காரேத் என்கிற ஒரு ஆறு, என்ன ஆறு இது? காரேத் என்கிற ஒரு ஆறு. அந்த ஆத்து ஓரமா இவன் போயிட்டு மறைஞ்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கிறான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப என்ன காலம் வந்து விட்டது? பஞ்ச காலம். என்ன காலம் வந்திருக்கிறது? இப்ப இந்த சமாரியால பஞ்ச காலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பஞ்ச காலத்திலே தான் தேவன் அக்கினியை வர பண்ண செய்தார். அதான் வேதம் சொல்லுகிறது. கரலவதி சொல்லுங்க ஆமென். அப்போ இந்த பஞ்ச காலத்தில் அக்கினி இறங்கினது. ஆனா இப்பொழுது இவன் என்ன செய்தான்? பயந்து, ஐயோ எசபெல் என்ன கொன்னுருவா, ஆகாப் என்ன கொன்னுருவா, கண்டிப்பா வெட்டி போட்டு விடுவார்கள் சொல்லி இவன் ஓடி காரேத் என்கிற ஆத்து ஓரமா இவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன செய்கிறான்? இவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நல்ல கவனிக்க வேண்டும். ஆத்து ஓரமாய் உறங்கிக் கொண்டிருந்தவனுக்கு ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். ஆத்து ஓரமாய் தூங்கிக் கொண்டிருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்தார். உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இல்லைன்னா அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படாது. சொல்லுங்க ஆமென். ஏன் பாஸ்டர், வேற ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது பைபிள்ல. அளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. பைபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நீ இப்படி செய்தனா ஆண்டவர் இப்படி செய்வார், நீ இப்படி செய்த ஆண்டவர் அப்படி செய்வார். உனக்கு நல்ல கவனிக்க வேண்டும். அந்த காரேத் ஆர் அந்த இடத்துல போய் உறங்கி கொண்டிருக்க ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். கர்லவதி சொல்லுங்க ஆமென். இவன் என்ன செய்கிறான்? சாப்பிடுகிறான், உறங்குகிறான், சாப்பிடுகிறான், உறங்குகிறான். திடீரென்று சொல்லி பார்க்கிறான், ஆறு வற்றி போகிறது. சொல்லுங்க ஆமென். ஆறு என்ன செய்கிறது? ஆறு, the river is drying up. My dear friend, listen to me very carefully. Listen to me. பஞ்சகாலம் வந்துருச்சு. இவன் வந்து வானத்துல இருந்து அக்கினி வர பண்ணிட்டான். எசபெல் துள்ளிக்கிட்டு இருக்கா, எப்படியாவது இந்த தீர்க்கதரிசியை வெட்டி போடணும் என்று சொல்லி இவன் வயது காரேத் ஆறண்டை போய் அமர்ந்து கொண்டு உழைந்து கொண்டிருக்கிறான். அங்கே அப்பமும் தண்ணீரும் இருந்தது. ஆனா திடீர்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஆறு வற்றி போனது. கர்லவதி சொல்லுங்க ஆமென். ஆறு எங்கேயாவது வற்றி போகுமா? ஆறு can dry up, my dear friend. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நிலைமை, உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. உன்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. உன் வீட்டின் காரியம் எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. உன் சந்தோஷம், உன் சமாதானம் எந்த லெவல்ல இருக்கிறது எனக்கு தெரியாது. இதோ உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், இதோ உன்னுடைய காரியங்கள் எவ்வளவு தூரம் போக தெரியாது. ஆனா நல்ல கவனிக்க வேண்டும். சத்துருக்களை விரட்டலாம், இரண்டாவது ஆறு வற்றி போகலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஓ சத்துருக்களை விரட்டினாலும் ஆறுகள் வற்றி போனாலும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் வாசலை பிளந்து தண்ணீரையும் பாதுகாப்பையும் ஆகாரத்தையும் உணவையும் நன்மைகளையும் என் தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வரவே மாட்டேன் அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆறு வற்றி போனது. The river got dried. வற்றி போன உடனே இவன் எழும்பிட்டு, என்னடா ஆறை வற்றி போயிடுச்சா, இப்போ நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஏதாவது நான் சாப்பாடு தண்ணி எங்கேயாவது தேடி போகணும். என்ன செய்யணும்? சாப்பாடு இல்லைன்னா தண்ணி தேடியில செத்து போயிடுவானே. ஆறு வற்றி போனது. சத்துருக்கள் பின்தொடர்கிறார்கள். இவன் என்ன செய்கிறது தெரியாம அங்கிருந்து எழும்பிட்டு நேரா அவன் அப்படியே ஒரு கிராமத்திற்குள் போகிறான். அந்த கிராமத்தின் பேர் தான் சாரிபாத் என்கிற ஒரு கிராமம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது என்ன கிராமம்? சாரிபாத் என்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்குள் யார் போகிறது? இப்பொழுது யார் போகிறது? சொல்லுங்க, தேவனுடைய அக்கினியை இறக்கினவன் போகிறான். கர்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. போன உடனே ஒரு ஸ்திரீ விதவை, நல்லா கவனிக்கணும், ஒரு விதவை, புருஷன் இல்லாத ஒரு விதவை கொஞ்சம் வெறுகை அவள் பொறுக்கி கொண்டிருக்கிறாள். வெறுகு பொறுக்கிற இடத்துல இந்த எலியா நின்று, ஏமா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க? இவன் நிதானமா போறா.
தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், கொஞ்சம் தண்ணி என்ன செய்வோம், எடுத்து கொண்டு வந்து சுத்தமா ஒரு கோப்பையில் ஒரு கிளாஸ்ல கொடுப்போம்னு. திரும்ப என்னம்மா, அப்படியே சின்ன ரொட்டி ஒன்று சுட்டு எனக்கு எடுத்து கொண்டு வா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி கேட்டது, தேவன் கேட்கிறது பெரிய காரியம் அல்ல. நீ கொஞ்சத்திலே உண்மையாயிரு, அதிகத்திலே நான் உன்னை எஜமானனாய் மாற்றுவேன். போறா இன்னும் அப்பம் கேட்டாரே தீர்க்கதரிசி, சொல்லுங்க ஆமென். ஆனா அவக்கு என்னன்னா, நல்லா கவனிக்க வேண்டும், கொஞ்சம் வெறுகு தேடுறேன், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, நானும் சொல்லுங்க ஆமென், என் பிள்ளைகளை நாங்க சாப்பிட்டு நாங்க என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். அவ சாக போகிறதை கூட அவன் நினைக்கல. ஒரு ஊழியக்காரன் தேவன் ஏதோ ஒன்றை கேட்டார் என்று சொல்லி ஒரு அப்பத்தை சுட்டு எடுத்து கொண்டு வந்து தேவ மனுஷனின் கரங்களிலே அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தாள். பஞ்சம் தீர்கிற வரைக்கும் அவ வீட்டிலே எண்ணெயும் குறைஞ்சு போகல, மாவும் குறைஞ்சு போகல, அப்பமும் குறைஞ்சு போகல, ஆசீர்வாதங்கள் குறைஞ்சு போகல. கர்த்தரை சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். பஞ்ச காலம் தீர்கிற வரைக்கும். நான் ஒன்று சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட உங்க பஞ்சங்களுக்கு ஒரு ஓய்வு, உங்க தேவைகள் சந்திக்கப்படணும். இன்னும் ஒரு சிலர் ஃபைனான்சியலி யூ ஹேவ் பீன் ஸ்ட்ரகிளிங், பொருளாதாரத்தில் இன்னும் கஷ்டம்தான். வாங்க நினைச்சது வாங்க முடியல, உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்ய முடியல, பிள்ளைகளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கிறது. ஆமா, நான் கல்யாணம் பண்ணா இப்படி பண்ணணும், அம்மா நான் எனக்கு இதா பண்ண ஒரு பணம் நான் இப்படி வாங்கணும், நான் கார் வாங்கணும், இப்படி வாங்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவல்ல பிள்ளைகள் எல்லாம் போயிட்டார்கள். நீங்க தவித்து துடித்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்வது இதை வைத்துக் கொண்டு. ஆனா இவன் என்ன செய்தான், அந்த விதவை என்ன செய்தா, அந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி தண்ணீரை கேட்டான், கொஞ்சம் அப்பத்தை கேட்டான், அதையும் சுட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுவோம். அவள் சாகிறாள், சொல்லுங்க ஆமென். சாக போகிறாள் என்கிறது கவலை அவளுக்கு இல்ல, எனக்கு இல்லையே என்கிற கவலையும் அவளுக்கு இல்ல. ஆனா அவ கொண்டு வந்து ஊழியக்காரன் தேவனுடைய கரத்திலே கொடுத்தாள். அந்த நாட்களிலே பஞ்சம் தீர்கிற வரைக்கும் தன் வீட்டிலே மாத்திரம் குறைவு வரவே இல்லை. குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகிறவர். எல்லாம் எழுமி நில்லுங்க, தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் எழுமி நில்லுங்க. உங்க குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். இன்றைக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இதோ என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், என் பற்றாக்குறைகளை நீர் மாற்றுகிறவர், என் இல்லாமையை நீர் மாற்றுகிறவர், எனக்கு வேண்டிய நன்மைகளை நீ செய்கிறவர். என்னை தருகிறேன், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய சேவைக்காக உன் காரியத்திற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். உன் சேவைக்காக என்னை தருகிறேன், உன் சித்தம் போல் உன் சித்தம் செய்திடவே. சொல்லுங்க, உன் சத்தம் கேட்டிடவே. சொல்லுங்க, உன் சித்தம் செய்திடவே, உன் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே, சொல்லுங்க, உருவாக்கும். சத்தமா சொல்லுங்க, கரங்களை வருத்தி. உருவாக்குமே, என்னை என்னை உருவாக்குமே. தெய்வமே, தெய்வமே, இயேசுவே, என்னை உருவாக்குமே, எங்க சபையை உருவாக்குமே தெய்வமே. எங்க திருச்சபை உருவாக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உருவாக்கும் தெய்வமே. Father, we want to thank you, Father, for those who have been watching us on live telecast right now. Release your healing upon them, release your breakthrough upon them.
I pray for every families right now in Jesus name. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் தொடுவீராக. தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வீடுகளில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. அவர்களை கர்த்தர் குணமாக்குவீராக. கர்த்தர் அவர்களை சுகமாக்குவீராக. குடும்பத்திற்கு வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் ஊழியத்திலே, அவருடைய வேலையின் காரியத்திலே, தொழிலிலே, படிப்பின் காரியத்திலே, முன்னேற்றத்திலே, திருமண காரியங்களிலே, குடும்பங்களிலே நல்ல நன்மைகள் உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே.